எல்லோரும் ரொம்ப நலமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு வகுப்பில் கலந்துக்கிறது ரொம்ப அற்புதமான தருணங்களாக இருக்குது. நம்மளுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் அற்புதமாக தான் இருக்கணும். ஏன்னா அந்த புரிதல் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை அற்புதமாக மலர்த்தும். அதனால் அந்த புரிதல் என்கின்ற அந்த தன்மைக்குள்ளே அதான் ஞான நிலை அப்படிம்பாங்க. நான் ஞானம் அப்படின்னா வேறு ஏதோ நினச்சிட்டு இருந்த காலங்கள் உண்டு. நம்ம கந்தன் கருணை படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதில் ஞானப்பழம் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானும் சக்தி தாயாரும் சேர்ந்து ஒரு பழத்தை இது பண்ணுவாங்க. அது மாம்பழம் மாதிரி தான் காமிப்பாங்க அதை. அப்போ யார் உலகத்தை முதலில் சுற்றி வலம் இருக்கிறார்களோ அதை பலம் வருகிறார்களோ அவர்களுக்கு இந்த ஞானப்பழம் கொடுக்கப்படும் அப்படின்ட்டு. உலகத்தை வலம் வருவது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஜீவராசிகள்கிட்டையும், சரி ஒவ்வொரு ஜீவராசிகள் வேண்டாம், நம்ம மனித ஜீவராசி எடுத்துப்போம். ஏன்னா அவங்களுக்கு அந்த இறைவன் அந்த ஃபேமிலி, இறை ஃபேமிலிக்கு எல்லா ஜீவராசிகளுக்கும் அந்த சிவபெருமான் தான் படி அளப்பதாக, அதாவது உணவு கொடுப்பதாக நம்ம வழக்கத்தில் சொல்லப்பட்டுருக்கு. அதெல்லாம் ஒரு பெரிய சயின்ஸு. அதை நம்ம மெல்ல மெல்லமாக பார்ப்போம். இப்போதைக்கு இப்படி வச்சுப்போம். சிவபெருமான் அதே மாதிரி அவங்க படி அளக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் போய் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஒவ்வொரு ஜீவராசிகளும் எந்த அளவுக்கு தன்னை உட்படுத்தி இந்த பிளானெட்டில் வாழ்வதற்கு உண்டான ஒரு சூழ்நிலையில் தன்னை எப்படி வருத்தி கொள்கிறது, எப்படி போராடுகிறது. இந்த போராட்டம் தான் முக்கியம். இந்த போராடி எந்த அளவுக்கு தன்னை இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு க்ஷணமும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இந்த வாழ்க்கை என்கின்ற சக்கரத்தை, சுழல், அந்த அலைச்சுழல், அந்த மனச்சுழல்னு வச்சுக்கலாம், அலைச்சுழல்னு வச்சுக்கலாம், வாழ்க்கை சுழல்னு வச்சுக்கலாம், என்னன்னாலும் வச்சுக்கணும், இல்லை நிகழ்ச்சின்னு வச்சுக்கலாம். நிகழ்ச்சி தான் இது பெஸ்ட்டு வேர்டாக இருக்கும். சுற்றி அங்கே தான் நிற்போம். அந்த நிகழ்ச்சியை கடந்து செல்கிறது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வருவதற்காக அந்த அம்மையப்பர் அவங்க அனுப்பிச்சி விடுறாங்க. இவர் முருகப்பெருமானார் உங்களுக்கு தெரியும், அவருடைய மயில் வாகனத்தை எடுத்துக்கிட்டு இந்த வேர்ல்டை ஃபுல்லாக சுற்றி வரதுக்கு இது பண்ணுவார். நம்ம ஃபஸ்ட்டு, ஏன்னா நம்மகிட்ட தான் வேகமாக பறக்கக்கூடிய மயில் வாகனம் இருக்குது, நம்ம தான் எப்படி முந்துவோம். அண்ணனாகிய விநாயகர் பெருமானுக்கு இந்த ஞானப்பழம் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு சின்ன தன்முனைப்பு அந்த படத்தில் அப்படி தான் காமிப்பாங்க. ஏன்னா இருக்கும் எல்லாத்துக்கும், இறைவனுக்கு தன்முனைப்பு இருக்க போய் தான் இப்போ நம்மலாம் உட்காந்து சத்சங்கில் உட்காந்துருக்குறோம். அதாவது தேவர்களுக்கு அப்படி தன்முனைப்பு இல்லை அப்படின்னா, ஏன்னா பார்வதி தாய்க்கே தன்முனைப்பு இருந்ததுனால தான் சிவபெருமான்கிட்ட இருந்து பார்வதி தாய் வந்ததா இது. அது ஒரு வேறு சாமிஜி அழகாக விளக்குவார். அணு ஆட்டம் எப்படி வந்துச்சு, சிவத்தில் இருந்து வெளிப்படுத்தப்பட்டு எப்படி இந்த ஹோல் யூனிவர்ஸாக மாறி அந்த யூனிவர்ஸில் நம்ம வரைக்கும் மலர்ந்து அந்த இறைவன் இருக்கிறான் அப்படின்ட்டு. அது கொஞ்சம் உணர்வு பூர்வமாக புரிஞ்சால் தான் புரிய முடியுமே தவிர, இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம்தான். கொஞ்சம் கஷ்டம் இல்லை, ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ இந்த டாபிக் வரும். இந்த பக்தி மார்க்கத்தில் வந்தோம்னா, முருகப்பெருமானார் கிளம்பி போயிட்டார். அண்ணா அதாவது விநாயகர் பெருமானார் சுண்டலி, அந்த சுண்டலியில் பெருச்சாலி தான் வச்சுருக்காரு. அது மெல்லமாக தான் வரும். இவர் எப்போ உலகத்தை சுற்றி எப்போ ஏன்னா இவளுக்கு ஃப்ளைட் எடுத்துகிட்டு போகிறாரு. அவர் ரோடு டிரான்ஸ்போர்ட் மாதிரி விநாயகர் பெருமானுக்கு. ரோட் டிரான்ஸ்போர்ட்னு கொஞ்சம் கஷ்டம் தானே.
அப்போ உலகத்தை சுற்ற முடியாது, நம்ம தான் அந்த கனி வாங்க போகிறோம், ஞான பழத்தை ஞான கனியை வாங்க போகிறோன்ட்டு கிளம்பிடுவாங்க. அவர் எல்லாம் வேர்ல்டெல்லாம் சுற்றி முடிச்சுட்டு வந்து இறங்கி பார்த்தா, கைலாயத்தில் வந்து இறங்கி பார்த்தா விநாயகர் பெருமான் ஞானப்பழத்தை வச்சுட்டு உட்காந்துருப்பார். உடனே அவர் கோபம் வரும். அப்படி வந்து தான் பழனி மலையில் வந்து அவர் இந்த பூலோகத்தில் எனக்கென்று ஒரு மக்கள் அப்படின்னு சொல்லி, எனக்கென்று ஒரு உலகம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்கே வந்துடுவார். பழனியில் இருப்பதா அப்படி ஒரு ஐதீகம், அது சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா யோசிக்கணும். ஏன்னா விநாயகர் பெருமானார் அந்த இடத்துல என்ன பண்ணார்? அவர் யோசிக்கிறாரு, சிந்திக்கிறாரு, சிந்தனை பண்ணுறாரு. இவர் எடுத்த உடனே அந்த இமீடியட் ஆக்ஷன், முருகப்பெருமானார் வந்து இமீடியட் ஆக்ஷனில் இறங்கி டக்குன்னு அங்கே இங்கே முன்ன பின்ன சிந்திக்கலை, அந்த புரிதல் நடக்கலை, கிளம்பிட்டார். சொன்னாங்க, அப்பா அம்மா சொன்னாங்க, கிளம்பியாச்சு. நம்ம வேர்ல்டு ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுவோம். ஏன்னா ஒரு பழம் தான் இருக்குது, 2 பேர்த்துக்கும் கொடுக்க முடியாது, பகிர்ந்தும் கொடுக்க முடியாது. நாரதர் வேறு ட்விஸ்ட் வச்சுருவார். நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த காட்சிகளெல்லாம். பழத்தை முழுமையாக தான் கொடுக்கணுன்றவார். அப்போ இவர் அந்த ஞான புரிதலுக்கு எப்படி போகிறாரு விநாயகர் பெருமானா? அதனால தான் பாருங்கள், விநாயகரோட இது எங்கே பார்த்தாலும் ஃபஸ்ட்டு அவரை தான் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா எல்லா காரியத்தையும் தொடங்குவாங்க. அவருக்கு அந்த இடத்துல தோணுது, நம்மளால் இயலாது, இந்த இடத்துல நம்மளுடைய உருவ அமைப்பும் அப்படி, நம்மளுடைய வாகனமும் அப்படி, நம்ம ரோடு டிரான்ஸ்போர்ட்டில் தான், அதை பெருச்சாலியில் தான் ஏறி உட்காந்து போயிட்டுருக்கணும், அப்படி டிரான்ஸ்போர்ட்டு அப்படிங்கிற ஒரு சிந்தனை. ப்ளஸ் அம்மைன்னா யார், அப்பன்னா யார், சிவசக்தி நிலைனா என்ன, இந்த ஹோல் பிரபஞ்சம் இவங்ககிட்ட இருந்தானே போச்சு. அப்போ இவர் முருகப்பெருமானார் வந்து உலகத்தை மட்டும்தான் சுற்றுவார். இவர் வந்து அம்மையப்பனை சுற்றியாச்சுன்னா, ஏன்னா பிறப்பின் இருப்பிடம் அங்கே இருக்குது, அந்த 2 பேர்த்திட்ட தான் இருக்குது. அப்போ அவங்கள சுற்றி பலம் வந்தாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அந்த பிரபஞ்சத்தையே சுற்றுற மாதிரி, நாட் ஓன்லி வேர்ல்டு, பிரபஞ்சத்தையே சுற்றி நம்ம வாங்கின மாதிரி ஆச்சுன்னு சொல்லி இமீடியட்டாக அந்த ஒரு ஆக்ஷனில் இறங்குவார். பார்த்தீங்களா? அதே மாதிரி தான், தட் இஸ் கால்டு ஸ்மார்ட் திங்கிங், ஸ்மார்ட் வே ஆஃப் ஒர்க்கிங். எத்தனை பேர் நம்ம வந்து இந்த ஸ்மார்ட் திங்கிங்கில் இருக்கோம். சரி, ஸ்மார்ட் திங்கிங்கில் இருந்தாலும், ஸ்மார்ட் வே ஆஃப் ஒர்க்கிங் இருந்தாலும், ஃபைனலாக ஒரு ரிசல்ட்டுன்னு ஒன்று வரணுமே. அந்த ரிசல்ட் வரலன்னா, அந்த ரிசல்ட் வந்து அவருக்கு விநாயகர் பெருமானுக்கு வந்தது, ஞான பழத்தை வாங்கிட்டார். ஏன்னா அவங்க எல்லாருமே அக்ரி பண்ணிட்டாங்க, அம்மையப்பர் தான் உலகம், சிவசக்தி நிலை தான் வேர்ல்டு, அந்த பிரபஞ்சம் யூனிவர்ஸு. அப்போ இவரை சுற்றினா போதும், அது கிடச்சிரும் அப்படின்ட்டு, எல்லாமே கிடச்சிரும்பா அப்படிங்கிறாங்க. அது எப்படி கிடைக்கும்? ஒன்றாவே உட்காந்துக்கிட்டே இருந்தால் கிடச்சிருமா? கிடைக்கும் அப்படிங்கிறத என்னுடைய லைஃப்பில் ஏற்படுத்தப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ். தட் இஸ் கால்டு கான்ஸ்டன்ட் ரிமெம்பரன்ஸ், ப்ரெசன்ட் ஸ்டேட். நினைவு தான். எந்த நினைவில் நம்ம இருக்கின்றோமோ அந்த நினைவின் வெளிப்பாடாக நம்மளுடைய எண்ணம், சொல், செயல் மலரும். அப்போ நினைவை வந்து எந்த அளவுக்கு புனிதமாக வச்சுக்கணும், எண்ணம், அந்த விசுவலைசேஷன் எண்ணம் தானே. இப்போ அந்த அந்த புனிதத்தன்மைக்குள்ளே நம்ம அதுதான் ஸ்பிரிச்சுவல் ஃபைனலாக வந்து நிற்கிது எல்லா இடத்துலையும். இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு வந்து தோற்று போயிடுது. ஆனால் வாழும் காலங்களில் எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவோ இடர்பாடுகள் வந்தாலும், எவ்வளவோ அந்த துன்பம் என்கின்ற போராட்டத்தை போராடி டே டு டே லைஃப்பில் போராடிட்டு இருந்தாலும், எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பீஸ்ஃபுல், அந்த அமைதி இருக்கும்.